இங்கே பார், அவன் எப்படி ஒரு வேலைக்காரனண்டு பாரு. இந்த மகன் வளர்ந்துட்டான்னா எனக்கு என்ன கஷ்டம்? முழு வேலையும் அவன் முன்னின்று செய்வான். வாழையெல்லாம் மாவடி அம்மனுக்கெல்லாம் அன்னதானத்துக்கெல்லாம் வாழை கறி வாழை கொடுத்து இங்கே இருந்து கொடுத்தனீங்க. அம்மா சொல்கிற கதையை பார்த்தா இங்கே வடிவேல் இந்த கிணத்த காணையிலன்ற மாதிரி இருக்கு. இந்த காணியை வந்து பார்க்கல பூவை ரசிக்கிற மாதிரி கன்னத்தில் கை சாமத்திய வீடு படங்கள்ண்டா கன்னத்தில் கை வைக்கிறது இப்படி வைக்கிறது. வைரஸ் காய்ச்சலோ எல்லாரும் காய்ச்சல் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் வந்து வரையிலையாம் ஃபுல்லாக படபடன்னு வந்து வீட்டுக்குள்ளே இறங்கி ஃபுல் செக்கப் கட்டில்கள் அது இது எல்லாம் இறக்கி. எனக்கு சிரிப்பான சிரிப்பு இல்லை, என்ன செய்கிறது? வடியல் தெரியாமல் வந்துட்டாங்க. அப்புறம் கடைசியாக எல்லாம் செல்ஃபி எடுப்போம் ஐயா உண்டான்னு சொல்ல வேணாந்து போயிட்டாங்களே. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே நானும் என்னுடைய குட்டி மகன் ஆரிஷ் குட்டியும் வந்து என்னத்தை ஐயா தெரிவித்துக் கொள்கிறோம், அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ மகன் எங்கே இன்றைக்கு நாங்கள் போக போகிறோம்? எங்கே ஐயா போக போகிறோம்? உதவி கொடுக்கறதுக்காக வழிகிட்டோம். எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்மடுன்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கு முதல் ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னுக்கு இருக்கிறது எங்களோட கடை. இந்த தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் சந்தியில் வந்து டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுன்னு சொல்லி அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆடைகளை தைப்பொங்கலுக்கு தேவையான ஆடைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமாக வந்து தெரிவித்து கொள்கிறேன். நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வெளியில் உள்ள உறவுகளும் வந்து நீங்கள் வீடியோ கால் ஊடாக உங்களுக்கு சைஸுகள் வந்து தெரிஞ்ச வீடியோ கால் ஊடாக வந்து அதை வந்து பார்த்து இங்கேருந்து பார்சல் அனுப்புகிற மாதிரி. இப்போ ஒரு சில உறவுகளுக்கு வந்து அப்படி அனுப்பியிருக்கிறோம். உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கிலோ கணக்குக்கு தான் அது பார்சல் காசு போக, மற்றது இங்கே விற்கிற விலையில் வந்து உங்களுக்கான பொருட்களை வந்து வழங்குவோம். அதை வந்து அனுப்பி வைக்கிறதையும் எங்களோட ஆக்களை வந்து சிறப்பாக வந்து செய்வினம் அப்படின்றத வந்து தெரிவித்து கொள்கிறேன். அப்போ உடுப்பு ஆடைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடி கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அந்த மாத கடைசியில் வந்து அந்த என்னென்னு சொல்கிறது ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயக்குள்ள கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயக்குள்ள உங்களுக்கு ஒரு மிட்வைஃபால் ஒரு லிஸ்ட் ஒன்று தரப்படும், இவ்வளவு பொருட்களோட வாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பொருட்களையும் ஒரே இடத்துல குழந்தைகளுக்கு தேவையான அந்த பவுடர், சீப்பு, தலானி வைக்கிற பொருட்கள்லேருந்து முழு பொருட்களும் எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் மையப்படுத்தி இந்த கடை வந்து இயங்கி கொண்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டாவள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு நேர முன்னுக்கு அமைஞ்சிருக்கிறபடியாக அதுதான் மெயினாக வந்து இருக்கிறது. அதை கடந்து இப்போ எல்லாருக்குரிய ஆடைகளையும் வந்து இங்கே வந்து போட்டிருக்கிறோம். இப்போ பெண்களுக்குரிய பிரதானமாக பெண்களுக்குரிய சகல சாரி, சட்டை, ஸ்கர்ட், ப்ளவுஸ்ன்னு சொல்லி எல்லா ஐட்டங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவிக்கிறேன். அப்போ இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். இன்றைய தினம் வந்து 18வது பிறந்த தினம். யாருடைய 18வது பிறந்த தினம்? டிசான் நவநேசன் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து இன்றைய தினம் 18வது பிறந்த தினம். இந்த 18வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக ரஜிதான்னு சொல்லக்கூடிய அக்கா, அவட அம்மா எல்லாருமே வந்து என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்குற ஒரு உறவுகள் நீண்ட காலமாக வந்து பார்த்து வரினோம். இப்போ ஒரு வருடத்துக்கு முதல் ஒரு உதவியை வந்து வழங்கி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பைப் வந்து வேண்டி வச்சிருக்கிறோம். பைப்பும் அதே மாதிரி மோட்டார் பொருத்துறதுக்குரிய பொருட்கள் அதுகளை வந்து வேண்டி கொண்டு போகிறோம். முதல்வர்களுடைய ஒரு நிகழ்வுலையும் அவையிற கொண்டாட்டத்திலையும் வந்து இதே மாதிரி தான். நில்லு வாரம் கதையை சொல்ல விடுறா. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலும் இதே மாதிரி ஒரு செயல் திட்டத்தை தான் செய்திருந்துச்சு. எங்களுடைய ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நிறுவனத்தால் குழாய் கிணறு வந்து போட்டு கொடுத்துருக்கணும். அங்கே போட்டு கொடுக்கப்பட்ட குழாய் கிணறு தான் 6 கிணறுகளுக்கு வந்து இதுவரைக்கும் குழாய் கிணறு போட்டு கொடுத்து இப்போ 1.5 வருடங்களுக்கு கிட்ட ஆகுது. ஆனால் இதுவரைக்கும் அந்த குழாய் கிணறுகளுக்கான மோட்டார் வந்து பொருத்தி கொடுக்கல. அதை பொருத்தக்கூடிய நிலைமையிலையும் அந்த குடும்பங்கள் வந்து இல்லை. அப்போ அதால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சத்தம் போடக்கூடாது. அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதுவரைக்குமே 2 மோட்டரை வந்து அங்கே அந்த இடத்துக்கு வந்து பூட்டி கொடுத்துருக்குறேன். ஆட்ட நிதியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரஜிதா நவநேசன் குடும்பத்தினர் அவர்களோட உறவுகள்கிட்ட ஒவ்வொரு பிறந்தநாள் கொண்டாட்டம் இதுகளில் வந்து அவைகளால் தரப்படுறது. அவையிலும் இதைத்தான் விரும்புகிறது. இது ஒரு பயனுள்ள உதவியாக இருக்கும், காலத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் தண்ணி சம்பந்தமான இந்த மாதிரியான உதவிகள்னா அதை முன்னெண்டு செய்கிறதுல பெரிய ஒரு விருப்பம். ஜெர்மனியில் இருக்கிற
ரஜிதா நவநேசன் குடும்பத்தினருக்கும் அவட ரஜிதா அக்காட அம்மாக்கும் மற்ற அம்மா அவள் எல்லாம் என்னுடைய வீடியோக்களை வந்து பார்க்குறவா என்னோட பல தடவைகள் வந்து கதைச்சிருக்கிறா. அப்போ அவையிலால் இப்போ 3வது கிணறுக்கு மோட்டர் வந்து பூட்டி கொடுக்க போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. மோட்டர் இப்போ எல்லாம் வேண்டியாச்சு. இப்போ கொண்டு போக போகிறோம். போய் அங்கே நம்ம ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம் இருக்கணும். அந்த 4 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை அங்கே விசாரித்து உண்மையிலேயே தேவையுடைய ஒரு குடும்பத்தை தெரிவு செய்து இதை வந்து பொருத்தி கொடுக்க போகிறோம். இதை தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் இந்த உதவிகள் எல்லாமே. அப்போ ஒரு பாட்டை பாடி நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். காட்டு மயில் கூட்டமே தோகையெல்லாம் கொண்டு வா, கண்மணிக்கு விரிக்க வேண்டும் கால் வலிக்கும் அல்லவா, பச்சை மலச்சோலையே லட்சம் மலர் கொண்டு வா, மலர் கொண்டு மாளிகை தான் அமைக்க வேண்டும் அல்லவா, அவள் பார்த்தால் மலர் பூக்கும் கொடியோடு, அவள் சொன்னால் ஆகாயம் தரையோடு, அவள் குளிக்கையிலே நதியொடுங்கும் கரையோடு, நட்சத்திரம் மின்னாதம்மா நங்கை விழி பார்த்து, பட்டமரம் பால் சுரக்கும் பாவை குரல் கேட்டு, பாத கொலுசு சத்தம் நதியில் கேக்குது, பூவா நடக்கும் என்று சூளை கேக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த முகம் மின்னாதோ, சங்கக்குயில் பண்பாட அந்த குரல் கேளாதோ, புள்ளிமான் பார்த்தேன் பாவை விழிதானோ. பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரைட், ஐயா வலிக்கிறோமா? அப்பாக்கு ஒரு அப்பா ஒன்று கொடுத்து விடு அக்காண்டு. எல்லாருக்கும் தெரியட்டும் நீ எவ்வளோ பாசம் பண்ணுறது தெரியணுமா இருக்கா. அப்பாவில் எவ்வளோ பாசம் பண்ணுறது தெரியணும். அப்பா தாடி எடுத்தது வடிவா இருக்கா இல்லையா? நீ சொல்லு, நல்லதா இல்லையா? தாடி மீசையோட இருக்கிறது வடிவா, தாடி மீசை இல்லாம இருக்கிறது நல்லதா? வடிவா இருக்குதா? நான் ஆரிச் குட்டி மாதிரி இருக்கணும்டாக்கா தான் போய் தாடி எடுத்தேன். நான் ஏன் ஆரிச் மாதிரி இருப்பேன்? ஆரிச்சுக்கு மீச்சை இல்லை தானே? ஓகேயா? ஓகே தானே? பிள்ளை இல்லை தானே? எந்த அப்பா பிடிச்சிருக்கு? தாடியோட இருக்கிறப்பாவா தாடி இல்லாம இருக்கிறப்பாவா? தாடி இல்லாம இருக்கிறப்பா தான் விருப்பமா உனக்கு? ஓகே, அப்ப வேறு முதல்ல போவோம். நாங்க வலிக்கிடுவோம். எதுல போவோம்? எல்லாருக்குமே எங்களோட ரங்கன் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து தெரியும். இங்கே கனநாளாக வந்து வரையில் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு மேலாக வந்து வரையில். அப்போ இங்கே வந்து ஒரு கல்வி நிலையம் என்னால் வந்து 1 2 3 கல்வி நிலையங்கள் வந்து இலவச கல்வி நிலையம் இயங்கி கொண்டிருக்கு. எதிர்காலத்தில் இன்னொரு கல்வி நிலையமும் வந்து வரப்போகுது, 4 கல்வி நிலையம். அதில் 2 கல்வி நிலையங்கள் ஜெயநீதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய லண்டனில் இருக்கிற நண்பர்களால் வந்து நடாத்தப்படுறது. மாதம் ஒரு பெரிய அளவிலான நிதியை செலவழித்து தான் இந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த கல்வி நிலையம். இப்போ டீச்சராக படிப்பிக்கணும். இன்றைக்கு ஒரு போய் பார்ப்போம் அப்படி இருக்குது கல்வி நிலையத்தில் நிலப்பாடு. ஓ, இப்போ கல்வி செயல்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கா? என்ன மாதிரி போசாக்கு திட்டம் எல்லாம் சரியா வருதா? அப்படியா வருது தானே? ஆரிச்சு என்ன மாதிரி சோழியா வந்துட்டு தானே? நானும் கன நாள் வர இல்லை இங்கால. எல்லாம் ஒழுங்காக வாங்க, பள்ளிக்கூடம் ஒழுங்காக வர்ற ஆக்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த கல்வி படிப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பரிசுகள் வந்து வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கணும். அப்போ அவை வந்து பார்ப்பினா யார் தொடர்ச்சியாக வந்திருக்கிற ஆக்கள் உண்டு. தொடர்ச்சியாக வந்திருக்கிற ஆக்களுக்கு பரிசு அது நான் எல்லா இதுலேயும் சொல்கிறோம், எல்லா சென்டர்லேயும் வந்து சொல்கிறோம். பிறகு அதான் ஒருக்கா இன்றைக்கு நான் வேறு ஒரு அலுவலாக வந்தேன். அப்போ ஒருக்கா சும்மா ஒருக்கா வந்து பார்த்துட்டு போவோம்ன்றதுக்காக வந்தேன். நான் என்ன மாதிரி கன நாள் வரையில தானே வைரஸ் காய்ச்சலோ எல்லாரும் காய்ச்சல் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் வந்து வரையிலையா? மற்றபடி இல்லை, வைரஸும் ஒன்று பரவுதான். சில பேருக்கு கவனம் பிள்ளைகளுக்கு. புது வருட
உங்களுக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்கள். இப்போ எத்தனை மாதம் நான் நீங்கள் வரேன் விட்டு கன நாள் ஆச்சுண்ணே. அப்போ என்ன மாதிரி இப்போ நாடு சரியாக வந்துட்டுதோ? நாங்கள் இந்த மைக்கை கொழுவுங்க. அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? வனஜாமணி. வெள்ளச்சாமி வனஜாமணி. வெள்ளச்சாமி வனஜாமணி என்று சொல்லக்கூடிய அம்மாவை வந்து சந்திச்சிருக்கிறோம். அம்மா வந்து உண்மையிலேயே இப்போ ஒரு எவ்வளோ நாளுக்கு முதல்ல அம்மா ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் வந்து தந்திருந்தா. இதான் நம்ம உங்களோட வீடு, வந்து பாருங்க இந்த வீட்டுக்கு ஒருக்கா வாங்கன்னு சொல்லி பல தடவைகள் கேட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தான் வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. என்ன ராசியம்மா நீங்கள்? ஒரு கடிதம் கொண்டு கொண்டு அந்த எழுதி கொண்டு வந்து என்ன அதில் என்னம்மா கேட்டிருந்தேன் நீங்கள் கடிதத்தில்? ஏதாச்சும் உதவி செய்ய சொல்லி இப்போ குழாய் அடிச்சாச்சுன்னா மோட்டர் உதவி செய்வீங்கன்னா நல்லா உண்டா. அப்புறம் குழாய் அடித்த எவ்வளோ நாள்? 10ஆம் மாதம் 1ஆம் தேதி அடிச்சது. இந்த போன 10ஆம் மாதமோ? இது என்னத்தால் அடித்து தந்தது? நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறாங்க தவிர இல்லை. இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு முதல் அடித்த கிணறு தான் அவங்க அந்த காலையில் அது அம்மாட அதில் ஒரு 6 பேர் பட்டியலில் இருக்கிறேன்னு சொன்னிச்சு. நம்ம இது அடிக்காமல் இப்போ நீங்கள்? நாங்கள் அதிலே தான். அதுலேண்டா உங்களுக்கு அதுக்கு பிறகு அதே நிறுவனத்தால் அடிச்சு தந்தது? நான் ஏஜி ஆஃபீஸுக்கெல்லாம் போய் கதைச்சு அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அடிச்சு தந்தது டிஎஸ் மூலியமாக. அந்த நிறுவனம் வந்து கிணறு வழங்கக்குள்ள கிணறு வழங்குறதுக்கு முதல் உங்கள்கிட்ட வந்து கேட்கல உங்களுக்கு மோட்டர் போட முடியுமான்னு கேட்டு தான் கிணறு வழங்கினது அப்படியா? மோட்டர் போடாட்டி குழாய் அடிக்க மாட்டேன்னு சொன்னவே. நான் எங்கேயாச்சும் உங்கள்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டு கதைச்சு போடலான்னு தானே நாங்களே போடுவோம். நான் அப்புறம் அடித்தேன் அப்படி சொன்ன அப்புறம் அடித்தேன். நான் எப்படியாச்சும் போடுவேன் மோட்டர் அப்படி சொல்லிட்டேன். உங்களோட அவர் என்ன வேலை? அவர் கூலி வருத்தம் முட்டு வருத்தம் தானே. அவருக்கு முட்டு வருத்தம். அம்மாவோட பிரச்சனை வந்து அம்மா ஏதோ ஒரு கடனுதவின்னு சொல்லி தான் எழுதி கொண்டு வந்து கடிதம் ஒன்று கேட்டிருந்தா. எவ்வளோ காசு மாதிரி கேட்டிருந்தா நீங்கள்? 2 லட்சம் சொல்லி 2 லட்சம் ரூபா. என்னத்துக்கு? கடனாக இருந்தது. என்ன தம்பி ஆச்சுலாம் பட்டுருந்தான் தானே. 6 மாதத்துக்கு வேலை செய்யக்கூடாது. நேற்று தனியாக வேலை போயிருக்காரு இவ்வளோ காலத்துக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு எழுதி கொண்டு வந்தவா. அது சம்மந்தமாக நான் ஒரு இடையில அந்த சாமான்கள் கொடுக்க அந்த பதிவில் வந்து சேர்த்து விடுறது. இப்போ அதில் வந்து சேர்த்து நான் உதவியை வழங்கிய உறவுகளும் வந்து உண்மையிலேயே இதைத்தான் விரும்பி இருந்துச்சு. நம்ம தண்ணி சம்பந்தமான உதவி. எங்கம்மா இவ்வளோ காலம் தண்ணி எடுத்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த முன்னிட்டு அந்த வீட்டையும் எடுப்போம். இந்த இவைக்கு குழாய் அடித்த அப்புறம் இங்கே இருந்தது காசு கொடுத்துருந்தாங்க. அவையிற விட்ட குழாய் அடித்தோன்னா இவையிட்ட எடுத்தோம். அவையிற விட்டையும் அந்த நிறுவனம் தான் அடித்து கொடுத்துருக்கோம் இல்லை? அவை காசு கொடுத்து அடித்தது. இங்கே இந்த வீட்டில் யார் இருக்கிறீங்க? நாங்கள் 4 பேர் இருக்கோம். யார்? தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா. தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா. தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா இவை இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு தான் இந்த மோட்டர் வந்து பொருத்தி கொடுக்க போகிறோம். அண்ணையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் ஒரு மோட்டர் பூட்டுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து இந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு இருக்கிறது யாருன்னு கேட்டால் அவர் தான். இப்போ வயரிங் லைன் எல்லாம் வந்து இவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. என்ன இங்கே உங்களுக்கு வயரிங் செய்து வந்துருக்குறார். ஒரே ஒரு பல்புக்கு தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த எல்லா வயரையும் அதுக்குள்ள கொழுவாதீங்க, எனக்கிட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு சொன்னீங்கன்னா நான் எல்லாம் ஒன்றில் கொழுவி தருவேன், கவனம்னு சொல்லுவார். நான் வார்த்தை உண்மையிலேயே வந்து இப்போ இங்கே இதுக்குள்ளே வந்து வயரிங் செய்கிறது என்ன அண்ணா வந்து இப்படி எல்லா ஏரியாவிலையும் இதில் செய்கிறது ஏனென்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. வயரை பூட்டி கொடுத்தா சிறப்பான ஒரு செயல்பாடு. அண்ணா வந்து அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே அதை வந்து அவையிற வசதி சில நேரம் காசு வேண்டாமையும் செய்வார். அப்படி ஒரு இது ஆள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து வேலை செய்கிறார். பார்ட் டைமாக அந்த மோட்டர் கூட்டுறதையும் செய்வீங்க அப்படியா? பழுதா போயிருச்சு அப்படின்னா காசு வேணாம் செய்துட்டு பழுதாப்பணும். அதை தான் டக்குன்னு உங்களோட வீடுன்னு சொன்னோடனே சொன்னார் சுவிச்சும் வேண்டணும் மோட்டர் வயரும் வேண்டணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் யோசிச்சு வழக்கமா அம்மா நல்லா கதைப்பா. இன்றைக்கு என்ன சரியான சுகர் கூடி என்ன காய்ச்சல் செக் பண்ணிட்டீங்களா? என்ன காய்ச்சல்? சளி காய்ச்சல். எலி காய்ச்சல் எல்லாம் வருதான். அதான் யோசிக்க மழையில தண்ணியில நனையிறது எங்க தம்பி மகனுக்கு என்ன நடந்தது? உங்களோட மகனோ என்ன நடந்தது மகனுக்கு? அவரு இந்த கராச்சியில வேலை பழகி கொண்டு இருந்தாருன்னு தானே. அவங்க ஏதோ சாமான் போய் மாடு குறுக்க வந்து அடிபட்டு என்ன நடந்தது? தோல் மோட்டு இப்பயும் கூப்பிட்டாங்க போறாருல. வேலைக்கு போயிட்டார். தாத்த உழைப்புல உங்களோட குடும்பம் வந்து இயங்கி கொண்டு இருக்குது. சொன்னேன்னா நீங்க தந்த அரிசியே போல நாளைக்கு என்ன 1 பனி அரிசி இருக்கு. 1 பனி 1.5 பனி போடுவேன். எப்போ தந்தன அரிசி? அங்க வந்து தந்தீங்க கூப்பிட்டு. அப்போ ரங்க மாவும் தங்கச்சி அங்க சாப்பிட்டுருவாரு நேரமும். இரவேல சில நேரம் சாப்பிட மாட்டான். கறி புளி இல்லத்தானே பெருசா சமைக்கிறேன் இல்ல.
அப்படி இப்படியே போய் கொண்டிருக்கையா சத்தியமா அம்மா சரியா கோயில் திருவிழா நேரம் போய் சொல்ல இல்லை வர மக்கள் போய்க்கொண்டு ஓ அம்மா வந்து ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில வந்து இருக்கிறா. உதவி இல்லை தனியா சொந்தங்களா நல்லா அப்படி படிகள் இருக்கையில நல்ல தென்னம்புல தேங்காயெல்லாம் காய்ச்சி விழுந்தது. யார் படிய எங்களோட கல்யாணம் படிக்காது இங்கே இருக்கிறாரு. மொத்தம் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 படியனும் ஒரு பெட்டை. 3 படியனும் ஒரு பெட்டை. 3 படியனில் ஒரு படியன் இங்கே திருமணம் செய்திருக்கு, ஒரு படியன் காயப்பட்ட நிலையில் இப்போ கடைசியாக இப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறார். அவரால் நாங்கள் கதைக்கிறோம்னா அவளை எங்களை பார்க்க மாட்டோம். சரி, அந்த 3 பிள்ளைகளும் இருக்கிறோம். அடுத்தது மகள் ஒரு ஆள். மகள் என்ன செய்கிறா? இப்போ படித்து முடிஞ்சு கடைக்கு வேலைக்கு போகிறா. 2 மாதம் பிள்ளை போகிறா. எந்த கடைக்கு? புடவை கடைக்கு. சண்டைக்கு கொடுக்குறாங்களாகும். 6,000 பஸ்ஸுக்கு போயிடும். எவ்வளோ கொடுக்குறாங்க? 18,000. அதாவது அந்த புடவைக்கடை அதுகளில் வந்து பெரிய அளவில் சம்பளம்ன்றது வந்து இல்லை. 6,000 பஸ்ஸுக்கு போயிடும். இங்கேருந்து கிளஞ்சி போய் வர்றதுக்கு நான் போகிறேன், எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறேன்னு கேட்டுட்டேன். அப்போ நம்ம இங்கே நான் போகிறேன். என்ன வேலை நீங்கள் அதுக்கு முதல் போய் கொண்டு வந்தீங்க? வீட்டு வேலைகளுக்கெல்லாம் போகணும். அம்பாளுக்குளம்லாம் போகணும் வீட்டு வேலைகளுக்கு. இல்லை பெருப்பாக பிள்ளையும் பார்க்கணும். கொஞ்ச நாள் பண்ண 6 மாதம். இப்போ கொஞ்ச நாளாக என்ன யோசனை குடிச்சுல வருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கு. அடிக்கடி பிரஷர் கூடுது. இங்கே வா இந்த மகன் வேலை செய்யணும்னு தான் பெரியா நிற்கிறான். இங்கே ஓடியா சின்ன பிள்ளையில என்னோட நல்ல நேரம் தானே. அப்படியா? அன்றைக்கு சாமான் கொடுத்தாண்டே நான் தானே அவ்வளோ நேரத்துக்கு எல்லாம் வச்சிருந்தேன் பிள்ளை. எங்க அந்த சந்திரனியாக்கள் சாமான் கொடுத்தாரு. அந்த தர்மபுர காணியில சாமான் கொடுக்க வந்த நீங்களோ? வந்து நான் தம்பியே தானே வீட்டை தூக்கி நான் சேர்த்தனா. இரன் ஐயா அப்படி இரன் அம்மா நான் தூக்கி கொண்டு வரேன் அந்த சாமான் வச்சு தலையில வச்சு வீட்டையே கொண்டு வந்து. ஓ சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா கனடா மொன்ட்ரியல்ல இருந்து வந்து பொதியல் வழங்கி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அந்த பொதி எப்படி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? வந்தோடனே 5,000 ரூபாய் சாமான் இருந்ததா? வந்தோடனே மாவு குழச்சி மணமாண்டு புட்டை வச்சுட்டு சோயாமீன் கறி வச்சு சாப்பிட்டு. என்னென்ன பொருள் வந்தது? சீனி பருப்பு சோயாமீன் உப்பு பாக்கெட்டு. சீனி பருப்பு சோயாமீன் உப்பு பாக்கெட் அரிசியும் மாவு. நூடில்ஸ் வந்தது. நூடில்ஸ் மா வந்து ஒரிஜினல் மாவுன்னு சொல்லி தந்தாங்க. கோதுமையிலேயே இந்தியன் பதி கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் பிந்திட்டோம். கடைசியாக தான் கடையில் விட்டு தான் கட்டிட்டாங்க. கடைசியா? அந்த முதல் வந்த ஒரு மா பேக்கெட்டில் வந்து கடைசியாக கொடுத்ததுல கிடைக்கல எங்களுக்கு. உடுப்புகள் கிடைக்கல. அடுத்த கடைசியா வந்ததுல தான் இருந்தது. என்ன சாரி கொடுத்த சாரி கிடைக்கல. ஓ அம்மாக்களுக்கு உண்மையிலேயே இந்த பொதி வளங்கள் நிகழ்வின் ஊடாக பயனடைகிற உறவுகள் வந்து ஏராளமான பேர் இருக்கு. நம்ம இந்த தம்பி நீங்கள் பொதி வழங்கினதை வச்சுக்கொண்டு எங்களை சாப்பாட்டு செலவை வந்து கொண்டு போகிறோம்னு சொல்லிவினோம். அதோட முக்கியத்துவம் உண்மையிலேயே அது இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தான் அதோட அருமை வந்து விளங்கும். அப்போ அதனூடாக இப்போ இந்த கிராமம் சில கிராமங்கள் வந்து இருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து சொல்லிவினோம், தம்பி இதை வந்து இவ்வளோ நாள் பயன்படுத்தினேன். இப்போ அம்மா வந்து சொல்லிக்கல 2 வரைக்கும் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு சிறப்பான நிகழ்வு. தேவையுடைய மக்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் உதவியை வழங்கிட முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்படி கூட கொண்டாட்ட நிகழ்வுகளில் வந்து இந்த பொதி வளங்கள் இதுகள் மாதிரி செய்யக்கல அவைகளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கஷ்டத்தில் இருக்கிற உறவுகளுக்கு. அதே மாதிரி அவையிலும் வாழ்க்கையில் ஏதோ உழைச்சி முயற்சி செய்து தங்களால் முடிஞ்சதை உழைச்சாலும் அதை மிச்சப்படுத்த முடியாத ஒரு நிலப்பாடு வந்து இருக்கும். இதுகளுக்கு பெரிய ஒரு செலவு வந்து போயிடும். அதை தான் நான் எல்லா பதிவுலையுமே குறிப்பிடுறது. நாங்கள் என்னத்துக்காக இப்படி இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா வந்து வயர் பண்ணுறதுக்கு போயிட்டார். அப்போ அந்த வயர் வண்டிட்டு அவர் வந்தாருன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த வேலைக்கு வந்து போயிடலாம். இப்போ நாங்கள் எல்லா பொருளோடையும் நாங்கள் வயர் மட்டும்தான் இந்த அம்மாவோட இப்போ ஒரு சில இடங்களுக்கு வந்து பார்த்தா அந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி மோட்டர் வயர் வந்து அடிக்கணும். அதே மாதிரி பிளக்கும் வந்து போடணும். இப்போ இதுவாக அந்த பிளக் வசதியும் இல்லை இதுவும் இல்லைன்னு அப்போ அதை பார்த்து அந்த வயரை இந்த மோட்டர் கொழுவுறதுக்கு வந்த அண்ணா வந்து அதை வேண்ட போயிட்டு அதுக்காக அந்த கேப்பில் வந்து காய்ச்சி கொண்டு வந்தாங்களா. அம்மா வந்து அழுகிறா ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்மா. இப்போ தண்ணி இறைக்க போகிறோம். நீ நல்லவனா கூடாதபடியா நீ சொல்லாத. உங்க பாப்பா முகத்தை பார்த்தா தான் எனக்கு தெரியும். நல்ல மாதிரி தெரியலையே ஐயா. இல்ல நல்லவன் தான் தெரியுது. இவனை பார்த்து நல்ல மாதிரி தெரியலையே. தலையில எல்லாம் கோடு போட்டிருக்கிறானே. அது போட்டுட்டாங்க சின்ன செருப்பங்க உண்ட செருப்பங்க செருப்பங்கன்னு சொல்லு செருப்பங்கன்னு சொல்ல. இறக்கவா எங்க இந்த புள்ள வேலை செய்யறான் பாருங்களேன். இந்த புள்ள தான் இங்கே கஷ்டப்பட்டு முழு வேலையும் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் அதை தூக்கி கஷ்டப்படாத ஐயா. நாங்கள் வாரோம். நீ இந்த பைப்பை தூக்கிட்டா
தூக்கிட்டா அவன் தூக்கி கஷ்டப்படுறதை எடுங்கடா, வீடியோ எடுங்கடா. அங்கே பார், அவன் எப்படி ஒரு வேலைக்காரனண்டு பாரு. இந்த மகன் வளர்ந்துட்டான்டா எனக்கு என்ன கஷ்டம்? முழு வேலையும் அவன் முன்னின்று செய்வான். இங்கே பாருங்க எப்படி செய்கிறான். அவன் ஒரு கெட்டிக்கார பொடியன். இந்த வீட்டுக்கு வயரிங் செய்தது நீங்கள் தான்? வயரிங் செய்தது இல்லை, அரசாங்கம் கரண்ட் கொடுக்க காசு இல்லை. தற்காலிகமாக இந்த கரண்டை மட்டும் எடுத்து விட்டது. எடுக்காம விட்டுருந்தா இன்றைக்கு எங்களுக்கு 26,000 காசு கட்டி தான் கரண்ட் இலவசமாக கொடுக்குற நேரம் எடுத்தது என்ன? அது இந்த முயற்சியால் எடுத்தது. இந்த ஒரு பல்ப் மட்டும்தான் இருக்கு. வேறு வீட்டுக்கு இந்த ஒரு பல்ப் மட்டும்தான். முந்தி இந்த டிவி வச்சுருந்தா தான் வசதியான ஆக்கள். இதெல்லாம் வந்து இருக்கணும் வீட்டில். இல்லாட்டி மரியாதை இதை எப்படி ஓடுதோ இல்லையோ மூடி வச்சுருக்கணும். வீட்டு மேசேண்டா அதில் மூடி இருக்கணும். படம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இங்கேயும் பூச்சாடி இருக்கும். இதுக்கு கிட்ட இருந்து படம் எடுத்து அனுப்புனாலே அது ஒரு பெரிய லெவல். இது வேலை செய்யுமோ செய்யாதோமா? முந்தி எப்படி எங்களுக்கு படம் பார்க்க வசதியான ஆக்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேர் எத்தனை பேர் அதை சொல்லுங்கள், அந்த அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு? இந்த டிவியோட நின்று எடுத்தாலே ஒரு இது மாதிரி இப்படி நின்று கொடுத்தா இல்லை, அது முந்தி ஒரு இது புதுசாக வரையக்குள்ள ஒரு கலாச்சாரம் மாதிரி. அது வந்து என்னென்ன இந்த ஒரு புதிய அறிமுகமாக இருக்குது. இப்போ ரொக்கெட்டோட நின்று படம் எடுக்கணுமெண்டு எங்களுக்கு எல்லாம் விருப்பம். ஆனால் காலப்போக்கில் எல்லாட்ட கையிலையும் ரொக்கெட் வந்துட்டால் அது ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதோட எடுத்தால் பெருமதின்ற மாதிரி. அது மாதிரி முந்தைய இந்த 90 மோட்டார் சைக்கிள் இதுகளுக்கு முன்னால் நின்று வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது. ஒரு சாமத்திய வீடு கல்யாணம் வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டால் டிவிக்கு கிட்ட வச்சு எடுத்து விடுங்க. சாலி மோட்டார் சைக்கிள் இதுகளுக்கு பக்கத்தில் இருந்து புகைப்படம் எடுத்ததை வந்து பார்த்துருக்குறோம். பிறகு அது காலப்போவில் அருகி போய் அப்படியே போயிட்டுது. அப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகும். ஆனால் இது வந்து இப்போ 10-15,000 ரூபாய்க்கு சும்மா பழைய டிவி கடையில் வந்து நார்மலாகவே வேண்டலாம். ஓடிக்கொண்டு இருக்கிற டிவி வந்து வேண்டலாம் இந்த கண்டிஷனில். ஆனால் கரண்டை கொண்டு போயிடும். ஐயா அதை போய் தூக்கணுமே ஐயா உள்ளுக்கு தள்ளு. உண்ட தோல்ல வச்சு விடட்டா? என்னப்பா தோல்ல வச்சு விடட்டா? தூக்கு தூக்கு. வெயிட். மற்றது இப்படி ஃபோட்டோ எடுத்த அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்படி பூவை பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோகிராஃபர் வந்துடுவார். வந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு போஸ் கொடுக்கணும்னா பூவை பிடிக்கிற மாதிரி, பூவை ரசிக்கிற மாதிரி, கன்னத்தில் கை சாமத்திய வீடு படங்கள்ண்டா கன்னத்தில் கை வைக்கிறது, இப்படி வைக்கிறது. நீங்கள் தான் கை பார்க்குறீங்க. ஃபோன் நம்பர் இருக்கும். கஷ்டப்பட்டார்களுக்கு எல்லாருக்கும் தான் கோர்ஸ் படித்தீங்க. மின்சார சபையில் வேலை செய்த நீங்கள். அப்புறம் என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சொன்னீங்க? பொரசுக்குள்ளே பொரஸ்டில் இது வைல்ட் வனஜீவராசி பாதுகாப்பு பண்ணிக்கலாம். அப்படியா? அது ஒரு அர்த்தமாக தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கும் எனக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முதலே ஒரு அறிமுகம் ஒன்று இருக்குது. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், தம்பி 100 கிராமுக்கு மேலே வந்து நடுவக்காளி இருக்கணும். அந்த 100 கிராமுக்கு மேலே நடுவக்காளி இருந்தால் பல கோடி ரூபா பெறுமதி போகும் ஐயா. எவ்வளோ கடைசி கொடுக்கலாம்னு சொல்ல, இப்போ கையில் இருக்குமா இருந்தால் 5-10 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் அவங்களை எடுத்துக்கொண்டே வேறு ஒரு விலையில் விற்பாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்றோன்னே, சரி அப்போ அப்படி ஏதோ இருக்காக்கும் அந்த விஷத்தை எடுத்து அதோட விஷம் ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது. அப்போ அதை பற்றி யூடியூப்லையும் தேடி பார்க்கக்குள்ளே அந்த நடுவக்காளி விஷம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை ஒரு பண்ணியாகவே வச்சுட்டு அந்த விஷத்தை ஒவ்வொரு நாளும் எடுக்கிற மாதிரி கரண்டியில் எடுத்து அதை சேர்த்து அது ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் டாலரில் பெரிய ஒரு பெறுமதியில் வருது. அது உண்மையான தகவல்ன்றதை உறுதிப்படுத்தி கொண்டு சரி அப்படின்னு சொல்லி நான் ஒரு டிக்டாக்கில் ஒரு அறிவித்தலை ஒன்று கொடுத்துட்டேன். இப்படி 100 கிராம் அப்படி வெயிட்டில் இருக்குமா இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க, கொடுக்கலாமண்டு. அப்போ இதை வனஜீவராசி வந்து பார்த்து கொண்டு வீடியோ வெளியே இருந்து பார்த்துட்டு அங்கே இருந்த ஒரு உறுப்பினர் வந்து என்னட்ட கோல் எடுத்து, என்ன மாதிரி பொருள் உங்கள்கிட்ட இருக்குதா,
வந்தால் பார்க்கலாமா எடுக்கலாமான்னு எனக்கு ஒரு ஹோல் என்னை வச்சு அது செய்கிறாங்க. எங்கே உங்களோட வீடு இருக்குன்னா உண்மையாகவே என் கையில் சாமான் இல்லை. ஆனால் அதை பற்றி யார்கிட்ட வந்தாலும் எந்த ஒரு இடத்துல ஒவ்வொரு தரம் நடுவக்காளி ஒவ்வொன்றா பிடிச்சி போட்டு அதை படம் எடுத்து அனுப்புவாங்க. அண்ணன் இது என்ன திராசில் போட்டுப்பாருன்னா இங்கே பிடிபட்ட நடுவக்காளிகள் எதுவுமே 25 கிராம் 30 கிராமுக்கு மேலே வந்து போகையில் 30 கிராம் 40 கிராம் அந்த மாதிரி ஒரு கணக்கில் இருக்குது. அப்போ இது சரி வரா விடன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நடுவக்காளி ஒவ்வொரு மழை நேரங்கள் அங்கே இங்கே கிடைக்கல. அப்போ அதை ஆட் டைம் இருந்து நான் வேண்டவும் இல்லை எடுக்கவும் இல்லை. அப்போ ஒரு 100 கிராமில் இருந்தால் தான் அதுக்கு மார்க்கெட்டிங் என்னோட 100 கிராமில் யார்கிட்டையுமே வந்து இருக்கையில். அப்போ 100 கிராம் எடுத்தால் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு நிலப்பாட்டில் இருக்க வந்து எல்லோரும் இறங்கி ஃபுல்லாக படன்னு வந்து வீட்டுக்குள்ளே இறங்கி ஃபுல் செக்கப் கட்டில்கள் அது இது எல்லாம் இறக்கி எனக்கு சிரிப்பான சிரிப்பு இல்லை என்ன செய்கிறது. வெடியல் தெரியாமல் வந்துட்டாங்க. அப்புறம் கடைசியாக எல்லாம் செல்ஃபி எடுப்போம் ஐயா உண்டான்னு சொல்ல வேணாந்து போயிட்டாங்களே. இப்போ இந்த ஒரு நடுவக்காளி என்ற ஒரு ரூட்டை ஒரு குரூப் இதை வந்து டிமாண்ட் பண்ணுறது வந்து யாரும் எடுக்கிறது இல்லை. சும்மா ஒரு குழு வந்து இப்படி கிளப்பி விடுறது இப்படி ஒன்று வேணுமெண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு தங்கம் கடத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து அது எப்படின்னு சொன்னால் தங்கம் என்னட்ட இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவார் இப்படி ஒருத்தர் கிண்டி கொண்டு அவங்களோட வீட்டு காணியில் சும்மா உழுது கொண்டு போன இடத்துல பானை ஒன்று மாட்டினதான் வெளியே ஆக்களுக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. வெளியே பாட்டி அப்படியே வச்சிருக்குது பானைக்குள்ளேயே. அப்படியே நான் பார்த்தேன் பிஸ்கெட்டுகள் அப்படியே உள்ளுக்கு கிடக்குறா அப்படி மூடினபடி. அப்படியே நம்ம ஒரு தொகையை கொடுத்து எடுத்துட்டோம்டா அதுக்கு பிறகு நம்ம துண்டா உருக்கி விற்றுக்கொள்ள ரெண்டொன்னே ரைட். அப்போ இதில் ஒரு இப்படி என்னோட அவன் வந்து பார்த்தா ஒருத்தன் பக்காவாக எனக்கு இந்த தகவல் முதலுமே இந்த யூடியூப் சேனலில் வந்து போட்டிருப்பேன். இந்த ஒருத்தர் வந்து இந்த பித்தளையை வந்து சரியாக செட்டப் பண்ணி தங்கத்தில் பொதிச்ச அந்த தங்கத்தில் எழுத்துக்கள் பதிச்சு அந்த தங்க பிஸ்கெட் எப்படி இருக்குமோ அது மாதிரியே பெயிண்ட் எல்லாம் பண்ணி செட்டப் பண்ணி ஒருத்தன் அப்படியே வச்சிருந்து போட்டு அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை எடுத்து அனுப்புங்கன்னொன்னே என்ன செய்வாங்கன்னா இந்திய டேட் எழுதி போட்டு அதுக்கு கிட்ட வச்சு போட்டு அடித்து போட்டு அனுப்பினோடனே ரைட். அப்போ நாங்கள் நேராக பார்த்து பொருளை கை மாற்றுவோம்டா. அப்போ அந்த தங்க வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு ஆள் இங்கே உள்ள ஒரு முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு ஆளை வந்து ஏமாற்றி இருக்கிறார். அவரும் வந்து பெரிய தொகை காசோடு வந்து போய் அவர்கிட்ட கொடுத்து ஏமாந்தோன்னே அதை வெளியே சொல்லவும் இல்லாமல் என்னண்டு திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும்னா மாதிரி கள்ள வேலை செய்ய போய் அதை வெளியவும் சொல்ல இல்லாமல் உள்ளுக்கும் யார்கிட்டையும் கதைக்க இல்லாமல் முழுங்கி கொண்டு அப்படியே இருந்து வந்தார். அப்போ நான் அதை விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு வேலை திட்டம் நடக்குது அப்படின்றத வந்து பதிவாக வந்து செய்திருந்தேன். நான் அவர்கிட்ட ஸ்டோரியை வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்படி தான் நம்பி இப்படி பொருள் இருக்குது இன்ன இடத்துக்கு வாங்க இன்ன இடத்துல இருக்குன்னா அது இதாம்மா கதை சொல்லுவாங்க சொல்லிக்கல. அந்த பாட்டி வந்து எடுத்து வச்சுருக்குது பானையில் இருக்குது ஆனால் வெளியே கொண்டு பயப்படுது. அப்படியே நாங்கள் கொஞ்சம் காசாக கொடுத்து போட்டு எடுத்துக்கொண்டு வந்தோம்னா சரி இந்த கதைக்கு எங்கேயாவது இப்படியா கதைகள் கேட்டால் அவிஞ்சிடாதீங்க இது சங்கு பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த களவாக நடக்கிறது காசு ஆனால் ஒன்று உண்மையாகவே பொருள் இருக்காது சும்மா செய்கிறது. இதில் உத்தரவாதம் இருக்காமல் இந்த உத்தரவாதத்தை கவனமாக வச்சுருங்க. மோட்டர் ஸ்டெக் ஆனால் கொண்டு போய் கொடுத்து எடுக்கலாமா. இந்த பேஸ்ட் பூசுறதுக்கு தான் இவர் இவ்வளவு நேரம் நாங்கள் மோட்டர் பூட்டுவோம் பறந்து தெரிஞ்சது. அண்டைக்கு ஒருக்கா பேஸ்ட்டை முள்ளுக்க உடம்பு ஃபுல்லாக அப்பி போட்டு நின்றான் நான் மலைக்குள்ளே. அப்போ இந்த மாதிரி அது கை வயதான ஆக்கள்கிட்ட கை மாதிரி இதெல்லாம் தொடக்கூடாது. கையில் ஒட்டினாலே பிரச்சனை. பெட்ரோல் மனம் பண்ணா பிடிக்கும் அவனுக்கு. அதே மாதிரி இந்த இதில் இருந்து வர்ற வாசம் பிடிக்கும். அண்டைக்கு கார் கதவை திறந்து போட்டு நிற்கிறான். இந்த பெட்ரோல் வாசத்தை மணக்கிறதுக்கு நிற்கிறேனப்பா. தலை என்ன செய்யணும் இது பூட்டக்கூடாது. அவர் பூட்டுவார். அவர் அதான் செய்கிறார். இதை விட்டுட்டான். இது கொட்டுறதோ ரெடியூஸ் ஐயா அது இல்லை இதைத்தான் விட்ட சின்னவர் அவர். என்ன போட போற? இதுக்கு பூசினாலே காணும். ஏன் அதுக்கு பூசுற? இதுக்கு பூசி இருக்குது. இதை கையில் பட விடாத. கையில் பட விட்டா எல்லாம் ஒட்டி அப்படி உரிக்கலாமல் இருக்க மாட்டேன் தெரியும் தானே. அண்டைக்கு ஒருக்கா ஒட்டுனது இல்லை உனக்கு. ஆனால் ஒரு முன்னேற்றத்தையும் காணையிலேம்மா. இவ்வளோ காலம் காணி இந்த காணியில் இருக்குதுங்கன்றா இதுக்குள்ளேயோ
அந்த ஏரி உலக்குன மரம் ஏரி உலக்குனாலே இந்த காணிக்கார படிங்க அப்போ எங்கே அந்த தென்னையெல்லாம் எல்லாம் யானை கொண்டு போய் யானை ரைட்டா பார்த்துருக்க கொண்டு வச்சு அந்த அளவுக்கு இத்தனை நாள் யானை இங்கே வந்து ஜானையோட அட்ராக்டிவ் இருந்து இருக்குது அதான் வந்து நான் இப்போ கேட்டேன்னா நம்மகிட்ட கொழும்புல தானேயா இவன் சின்ன ஆள் படித்தவன் அவனும் பயத்தில் எலும்ப நாங்கள் வீடு வீடாக போய் படுக்கிறோம் அந்த நேரம் யானை வந்து எல்லாம் தள்ளிட்டு நினைக்கிறேன் வாழையெல்லாம் மாவடி அம்மனுக்கெல்லாம் அன்னதானத்துக்கெல்லாம் வாழை கறி வாழை கொடுத்து இங்கே இருந்து கொடுத்தனீங்க அம்மா சொல்கிற கதையை பார்த்தா இங்கே வடிவேல் இந்த கிணத்த காணையிலன்ற மாதிரி இருக்குது இந்த காணியை வந்து பார்க்கல வந்து வெட்டி நான் வந்து கேட்குறேன் அம்மாட்ட இன்னம்மா இவ்வளோ காலம் இருக்கிறீங்க இந்த காணியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அம்மா சொல்கிறா அப்படி தென்னையில் ஏறி அந்தால் மட்டை மிதிச்சால் பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்ட்டு அதை விட வாழையில் அப்படியே தடல் தடலாக அள்ளி கோயில்களுக்கு கொடுப்பான் தெரியுமா எங்கம்மா இல்லாமட்ட ஜானம் அதுலேயே தான் மிச்சர் பிடிச்சது வருத்தங்கள் இதை செய்ய வேணாமண்டு அதில் செய்கிறதுல அது என்ன கற்பூர வள்ளியோ அதில் இருக்கிறது இல்லையே இல்லைண்ணே அங்கால உள்ள கருவேப்பில்லை என்ன எல்லாம் மாடு கட்டி தின்ன வச்சாச்சு நல்ல டக்கட்டம் தோட்டம் சேர்க்க நீ வேலியெல்லாம் அடைச்சி போட்டு நீ ஓ கரண்ட் வேலி இப்பயும் மிஞ்சால கடந்து வர்றதோ யானை ஆ நீங்கள் தான் கட்டுப்படுத்துகிற நீங்கள் என்ன மாதிரி வந்தால் கலைக்கிற பணியில் ஈடுபடுற நீங்களோ என்னென்னு கலைப்பீங்க யானையை படி போட்டு ஆ எங்கே ஜானை எல்லாம் போட்டி ஆடிட்டாங்களோ ஜானை வேட்டையாடல ஆ கலைச்சி காட்டுக்கு தான் விடணும் உண்மையிலேயே யானையால் உள்ள நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யானை வந்து ஒரு 10 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் குட்டி போடுமாம் ஆனால் யானை ஒரு பெரிய காட்டையே உருவாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஆனது அது அந்த எல்லா விதைகளையும் அப்படியே சாப்பிட்டு அதோட லத்தியில் இருந்து வர்ற விதைகள் வந்து வீரியமானதாக இருக்குமாம் அப்படி அந்த ஏரியாவே அப்படி விதைச்சி கொண்டு அது அங்கங்கெல்லாம் லத்தி போட்டிருக்கோம் அந்த இடத்துல எல்லாம் பரவி நிறைய மரங்கள் உருவாகும் ஏன்னா ஒரு மரத்தை இடிக்கிறத வந்து பார்த்துட்டு யானை அழிவு செய்யுதுன்னு சொல்லுவாங்க யானை பெரிய காடு ஏதோ ஒரு கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க ஒரு வருடத்துக்கு இத்தனை 1000 மரங்களை வந்து விதைக்குமண்டு யானை என்னத்துக்காக அப்படி ஆர்ப்பாட்டம் ஆனால் உண்மையிலேயே அது ஒரு நியாயம் இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நினைக்கிறேன் நான் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து உண்மையிலே ஆறுக்குரிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது யானைக்குரிய இடம் இது மனுஷன் வந்து பிடிச்சிட்டாங்க ஆளப்போக்கில் என்ன மச்சான் வேலை என்ன தூக்குங்க புலீஸா புலீச் தூக்குங்க இந்த மகன் இங்கிலீஷ் கதைக்கிறான் பார்த்தீங்களா ரைட்டா இறைச்சபடியாக தான் நல்ல தண்ணி வருது இல்லாட்டி காலங்களா ஏற்கனவே அம்மா ஒரு ஒன்று இறைச்சிருக்கிறாளா இதில் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க ஓமையா தம்பி வந்தேன்னா நல்ல இறைச்சம் பொழுதுக்கும் இறைச்சாரம் ஒரு நாள் ஃபுல்லாகும் வந்து யார் வந்து வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 18வது பிறந்த தினம் டிசான் நவநேசன் என்று சொல்லக்கூடியவருடைய 18வது பிறந்த நாள். இந்த 18வது பிறந்த நாளை சிறப்பிக்கிற விதமாக இதுவரைக்குமே அவர்கள் வந்து இந்த ரங்கன் குடியிருப்புக்குள்ளே 2 குழாய்க்கிணறுகளை வந்து பொருத்தி கொடுத்திருக்கணும். 2 இந்த குழாய்க்கிணறில் அதுக்குரிய மோட்டர்களை வந்து பொருத்தி கொடுத்திருக்கணும் 2 குடும்பத்துக்கு. இதோட வந்து 3வது குடும்பத்துக்கும் இந்த ரஜிதா கொலோன் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து ஜெர்மனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஜெர்மனியில் இருக்குது. அந்த கொலோனில் இருந்து நவநேசன் டிசான் நவநேசன் என்று சொல்லக்கூடியவருடைய 18வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக ரஜிதா நவநேசன் அவர்களுடைய அப்பா அம்மாவால் வந்து வழங்கப்பட்ட நிதியில் இருந்து அம்மாவுக்கு வந்து இதை வந்து செய்து கொடுத்துருக்குறோம். 72,000 ரூபா நிதியை வந்து முழுமையாக வந்து செலவழித்து இந்த வேலையை வந்து உங்களுக்கு செய்து தந்துருக்கு. மோட்டர் பொறுத்துறதுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 72,000 ரூபா நிதி பங்களிப்பில் இந்த வேலை திட்டத்தை வந்து செய்திருக்கிறோம். அந்த இதை வழங்கிய உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க இதை வழங்கிய உறவுகளுக்கு? அவங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துகள், நன்றிகள். டிசான் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களும் அதே மாதிரி நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா வந்து எல்லாருமே நெடுடி காலம் வாழ இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தேவையுடைய ஒரு அம்மா நீண்ட நாளாக என்னட்ட வந்து தம்பி எனக்கு ஒரு உதவி வழங்குங்க, ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி காசு தான் கேட்டிருந்தேன் என்னட்ட வந்து. அப்போ நான் அதை வழங்க முடியல. அப்போ இன்றைக்கு வந்து கேட்கக்குள்ளே குழாய் கிணறு அடித்து இது பொருத்தாமல் இருக்கிற ஆளாருன்னு சொல்லி கேட்க இந்த அம்மாவோட பேரை வந்து குறிப்பிட்டிருந்துச்சுன்னா அம்மா தேவையுடைய அம்மான்றதால அம்மாவுக்கு இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கிறேன். நானும் மீண்டும் மீண்டும் டிசான் நவநேசனுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். சரியா நம்ம நன்றி. இதை தந்தீங்கன்னா சரி. தேங்க்யூ சொல்ல போறீங்களா? சரியா? ஓகே.